திருப்பலி முன்னுரை. நமது கிறிஸ்துவம் காட்டும் மனித வாழ்க்கை எப்படி வாழ்கின்றோம் என்பதே. நமது வாழ்வு நமக்கு இறைவன் தந்த கொடை. அதை பயன்படுத்தியே ஆக வேண்டும். வாழ்வு ஒரு திருப்பயணம். நாம் சேரும் இடம் குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வாழ்வு ஒரு போராட்டம். வலிமையோடு செயல்பட வேண்டும். வாழ்வு ஒரு சாதனை, வென்றே ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் வடிவமைத்தவர் கடவுளே. அவரே நாம் நீடிய வாழ்வு வாழ வழிமுறைகளை அமைத்தவர். அவரே நமது அறிவு, திறமை, ஞானம், செல்வம் இவற்றை பக்கபலமாய் கொண்டு வாழ்வின் நன்மை தீமைகளை தேர்ந்து தெளிந்து போராடி வெற்றி பெறுவதையே அவர் முதல் வாசகத்தில் விரும்புகிறார். இந்த வெற்றியின் வாழ்வு நம்மை மட்டும் காத்துக்கொண்டு அதை நமதாக்கி கொண்டு நமது வாழ்வு இறைவனுக்கு மகிமையாகவும் மனிதருக்கு முடிவாகவும் ஆகிறது. உலகத்தையும் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்து போனால் பயனில்லை. எனவே இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுக்கும்போது நாம் வாழ்வு பெறுவது நிச்சயம். இந்த நிலையான வாழ்வை வேண்டி செபிப்போம் இக்கல்வாரி திருப்பலியில். சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவம் நினைத்து மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பதால் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வசனங்கள் 15-20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கொட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 22 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தவக்காலமானது நிகழ்ந்து போன துயரத்தின் ஒப்பாரி காலம் அல்ல, நிகழ வேண்டிய நிலைவாழ்வின் கல்வாரி காலம் இது. இயேசுவின் சிலுவை பலுவை நினைத்து புலம்பும் காலம் அல்ல, நம் பாவத்தின் பலுவை நினைத்து திரும்பும் காலம் இந்த தவக்காலம். ஆக இந்த காலம் என்பது கடவுளின் அருளையும் ஆசிரியும் பெறுகின்ற ஒரு அன்பான ஒரு காலம். ஆக இந்த காலத்தில் 3 அடிப்படை காரியங்களை நாம் செய்கின்றோம். முதல் காரியம் ஜெபம் செய்கின்றோம். 2வது காரியம் தவம் செய்கின்றோம். 3வது காரியம் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டுகின்றோம். ஆக இந்த 3 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது கடவுளின் அருளையும் ஆசிரியும் நாம் பெறுகின்றோம். ஆக முதலாவது காரியம் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஜெபம் என்பது வார்த்தையினால் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையால் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஜெபம் என்பது கடவுளுக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உள்ள உறவை குறிக்கின்றது ஜெபம். ஆக இந்த ஜெபம் ஒரு மனிதன் கடவுளோடு வைத்திருக்கின்ற உறவு. அந்த உறவை யாராலும் அழித்துவிட முடியாது, யாராலும் புடுங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த தனி நபர் நினைத்தால் அந்த ஜெபத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும், கடவுளோடு உறவு வைத்துக் கொள்ள முடியும். அந்த தனி மனிதன் நினைத்தால் கடவுளோடு உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது அந்த தனி மனிதன் நினைத்தால் அவன் அந்த கடவுளோடு இருக்கின்ற உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும். அந்த தனிநபன் நினைத்தால் அந்த உறவை அவன் முறித்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுள் ஒரு தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரத்தை மதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆக இன்றைய காலகட்டத்தில் பலர் சுதந்திரத்தை தேடி அலைகின்றனர். சுதந்திரம் கேட்டு எனக்கு விடுதலை வேணும் என்று கேட்டு ஜெபிக்கின்றனர், அல்லது விடுதலை கேட்டு போராட்டங்கள் நடத்துகின்றன, விடுதலை கேட்டு வன்முறையில் ஈடுபடுகின்றனர். ஆனால் கடவுள் அவருடைய ஒரு தனிப்பட்ட நபரின் சுதந்திரத்தை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு முன்பாக கடவுள் சாய்ஸை கொடுத்து விடுகின்றார். தேர்ந்து தெளி, எது சாசுனா நன்மையும் வைத்திருக்கின்றார், தீமையும் வைத்திருக்கின்றார். அதான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், வாழ்வையும் நன்மையும் சாவையும் நீதியும் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், என்னாலும் உன்னோடு நான் இருக்கின்றேன், உனக்கு ஆசீர் வழங்குவேன் என்று இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக அருமையாக கூறப்பட்டிருக்கின்றது.
ஆக கடவுள் நமக்கு 2 காரியங்களை கொடுத்தார். நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது, வாழ்வும் இருக்கின்றது, சாவும் இருக்கின்றது. அதில் தேர்ந்து தெளிவது யார் விருப்பம் என்றால் நம்முடைய தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம். கடவுள் ஒவ்வொரு மனிதரின் சுதந்திரத்தை மதிக்கின்றார். அதான் ஆதாம் ஏவாள் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். இந்த கனி, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற கனியை, எல்லா கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் ஒரு கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றார். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு செல்லுகின்றார். ஆனால் அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறுதலாக பயன்படுத்தியதால் பாவத்தில் விழுகின்றார்கள், தங்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்கின்றார்கள். அதே போலதான் இன்றைய நாள் இந்த தவக்காலம் என்பது கடவுளோடு இணைகின்ற காலம், ஒரு அருளின் காலமாக இருக்கின்றது. நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளிடம் வர வேண்டும் என்பதற்கு அழைப்பு எடுக்கின்றது. அதுக்கு முக்கியமான அடிப்படை ஆணிவேர் எது என்றால் ஜபம். ஒரு மனிதன் நீ கடவுள் முன்பாக மண்டியிடுகின்ற பொழுது பிறர் உன் முன்பாக கை கட்டி நிற்பார்கள் என்பதை நாம் பல சமயங்களில் உணர்ந்திருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜபத்தை இந்த தவ காலத்தில் அதிகப்படுத்துவோம். இந்த அன்பின் காலத்தில், அருளின் காலத்தில் கடவுளோடு மீண்டும் இணைய முயற்சி எடுப்போம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த தவ காலத்தில் முடிந்த அளவு 40 நாள் ஜபமாலை தொடர்ச்சியாக சொல்ல முயற்சி எடுப்போம். அது ஒரு வழி. அதே போல இந்த 40 நாள் விவிலியத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை வாசித்து முடிப்போம். இந்த 40 நாள் நான் விவிலியத்தை முழுமையாக வாசித்து முடிப்பேன், அல்லது பழைய ஏற்பாட்டையோ அல்லது புதிய ஏற்பாட்டையோ அல்லது விவிலியத்தில் ஒரு புத்தகத்தையோ நான் முழுமையாக எனது நேரத்துக்கு ஏற்றாற்போல் வாசித்து முடிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லது தினந்தோறும் நான் திருப்பலியில் பங்கெடுப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அப்படி இந்த தவக்காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல முடிவை, கடவுளோடு வருகின்ற முடிவை நாம் எடுத்தோம் என்றால் கடவுளின் அருளையும் ஆசிரையும் நாம் பெற முடியும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள். அதனால்தான் இந்த தவக்காலத்தில் பார்த்தோம் என்றால் அதிக நேரத்தை நாம் ஆலயத்தில் செலவிடுவோம். குறிப்பாக இன்று சாம்பல் புதன், நேற்று நாம் நினைவு கூர்ந்தோம். அதே போல குருத்தோலை ஞாயிறு, புனித வெள்ளி, புனித வேழன், புனித வெள்ளி மற்றும் உயிர்ப்பு ஞாயிறு ஆகியவற்றில் நாம் முழுமையாக பங்கெடுப்போம். ஆக அதிக நேரத்தை கடவுளோடு செலவிடுகின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் முழுமையாக நம்மையே கடவுளிடம் அர்ப்பணிப்போம். சிறந்த எடுத்துக்காட்டு ஆலயத்தில் அதிகமாக நேரத்தை செலவழித்தவர்கள் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 யார் என்னால் சிமியோன், அன்னா. இந்த இருவரும் அல்லும் பகலும் விழித்திருந்து கடவுளுக்கு நோன்பிருந்து ஜெபித்தார்கள். நாங்கள் மெசியாவை காண வேண்டும் என்று ஜெபித்த பிறகு இயேசுவை அவர் கண்டார்கள், மகிழ்ச்சியால் இருந்தார்கள். நாங்கள் மெசியாவை கண்டோம், இப்படியே நாங்கள் போய்விடுவோம், எங்களுக்கு மகிழ்ச்சி என்று இருவரும் மகிழ்ச்சியாக குழந்தை இயேசுவை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதே போல நாமும் கடவுளோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்முடைய தனிப்பட்ட முயற்சி, கடவுள் எவ்வாறு தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கின்றாரோ நாமும் தனிப்பட்ட முயற்சி எடுக்கின்ற பொழுது கடவுளின் அருளையும் ஆற்றலையும் நாம் பெறுவோம் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக தபம். ஆக இந்த தபம் என்றால் முனிவர்கள் தபம் செய்வார்கள் காட்டில். எதற்காக என்று பார்த்தோம் என்றால் கடவுளின் அருளை பெறுவதற்காக. ஆக விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் கூட பலர் இந்த தபத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று பார்த்தோம் என்றால் விடுதலை பயண நூல் அதிகாரம் 34 இறைவசனம் 28. மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் இருந்து கடவுளோடு ஜெபித்தார், உணவருந்தாமல். அதுவும் இல்லாமல் தனிமையாக சென்று ஜெபித்து தவம் இருந்தார். அதனால் கடவுள் அவருக்கு 10 கட்டளையை கொடுத்தார். அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் இயேசு மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 1-11 முடிய இயேசு 40 நாள் பாலை நிலத்தில் நோன்பிருந்து தவம் செய்தார். தூய ஆவியின் அருளால் அவர் அலகையின் பிடியிலிருந்து விடுதலை ஆனார்.
ஆக இந்த 40 நாள் அவர்கள் ஜெபம் செய்தார்கள். ஜெபம் செய்ததால் கடவுளின் அருளை பெற்றார்கள். அருளை பெறுகின்ற காலம் இந்த தபம் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், நாம் செய்த பாவங்களுக்காகவும் செய்து கொண்டு இருக்கின்ற பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். ஆக ஒரு முறை ஒரு முதியவர் ஒரு பங்கு குருவை பார்க்க வந்தாராம். அப்பொழுது அந்த பங்கு குருவிடம் கேட்டாராம், ஃபாதர், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் மனசுல ஒரு நிம்மதின்றதே இல்லை, என்னால சரியாக தூங்க முடியல, மற்றவங்களோடு இயல்பாக பழக முடியவில்லை, என்ன ஏதோ ஒன்று குத்திக்கொண்டே இருக்கின்றது என்று அந்த குருவிடம் சொன்னாராம். அப்பொழுது அவர் அந்த முதியவர் மீண்டும் அந்த குருவிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். ஃபாதர், நான் தினந்தோறும் பூசிக்கு வரேன், தினந்தோறும் ஜபமாலை பண்றேன், எல்லாமே என்னுடைய வேலையெல்லாம் கரெக்டா தாங்கிறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த குருவிடம் சொன்னாராம். அப்பொழுது குருவானவர் உடனடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து வந்தார். அது நிறைய தண்ணி பிடித்து கொண்டு கையில் வைத்திருந்தார். அப்பொழுது அவர் ஒரு புடி மணலை எடுத்து அந்த கண்ணாடி குடுவையில் போட்டாராம். அந்த டம்ளர்ல போடுகின்ற பொழுது அந்த டம்ளர் ஆனது உள்ளே தண்ணீரானது கலங்கி நின்றது. கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து பார்க்கின்ற பொழுது மணல் எல்லாம் தண்ணிக்கு கீழே போயிடுச்சு, தண்ணி தெளிந்து காணப்பட்டது. அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், என்னவென்றால் இதே போலதான் நீயும் இருக்கின்றாய், உன்னுடைய சிறு வயதில் நீ பல தீமைகளை செய்திருக்கின்றார், பாவங்களை செய்திருக்கின்றார், உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உற்றார் உறவினர்களுக்கோ உன்னுடைய நண்பர்களுக்கோ செய்திருப்பாய். அதனால்தான் இன்றைய நாள் இதே போல உன் ஆழ் மனதில் அந்த மணல் எப்படி ஆழ கீழே போய் தங்கிடுச்சோ அதே போல உன்னுடைய பழைய பாவங்கள் கீழே தங்கி இருக்கின்றது, மன்னிக்க முடியாத நிலையில் நீ இருக்கின்றாய், நீ பிறரை மன்னித்தால்தான் நீ தெளிந்த தண்ணீராய் இருப்பாய். அதான் இன்றைய திருப்பாடலும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீரோடு ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பீர்கள். ஆக அந்த நீரோடு ஓரம் நடப்பட்ட மரம் எப்பொழுதும் செழுமையாக இருக்கும். அதே போலதான் நாம் கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது, கடவுளோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது, பிறருக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது, பிறரை மன்னித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் செழுமையாக இருக்கும், பச்சை பசேர் என்று எப்பொழுதுமே இருக்கும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதனால்தான் மத்தேயு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 கூறப்பட்டிருக்கின்றது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆக தூய்மையாக நமது உள்ளத்தை நாம் வைத்திருக்கின்ற பொழுது கடவுளின் அருளையும் ஆற்றலையும் நேரடியாக பெற்று திரும்புவோம் என்பதை இந்நாள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போல நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகின்ற பொழுது அவர் அருளையும் ஆற்றலையும் நாம் பெறுகின்றோம். அதனால்தான் இன்றைய நற்செய்தி மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்றது, தன்னலம் துறந்து தமது சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்றவர்களே என் சீடராக இருக்க முடியும். ஆக நம்முடைய பாவத்தை எல்லாம் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு நாம் வருகின்ற பொழுது அவருடைய சீடராக சீடத்தியாக நம்மால் இந்த உலகில் வாழ முடியும். கடவுள் 2 பாடத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கையில் முக்கியமான பாடம் ஒன்று மன்னிப்பு. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்தது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள் என்று அவரை சிலுவையில் அறைந்தவர்களே அவர் மன்னித்தார். அதே போல அன்பு, அதே கடவுள் நம்மை மன்னித்தார், நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும், அதே போல அன்பு செய்ய வேண்டும். அதால் தான் இந்த 10 கற்பனைகளில் 2 கற்பனை அடங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசி, தன்னைத்தானே நீ நேசிப்பது போல பிறரை நேசி. இதை நாம் செய்தோம் என்றால் கடவுளின் சீடராக சீடத்தியாக இருப்போம். அதே போல விவிலியத்தில் ஒரு சில நபர்கள் நோன்பிருந்து தபமிருந்து ஜெபித்தார்கள். யார்? நினிவே யோனா இறைவாக்கினர். நினிவே மக்கள் ஒன்றாக சாக்குடை அணிந்து ஜெபித்தார்கள். அதே போல தானியேல் புத்தகம் அதிகாரம் 9 இறைவசனம் 3 தானியேலானவர் நோன்பிருந்து சாம்பல் பூசி கடவுளிடம் தான் செய்த பாவங்களுக்காக மன்றாடினார். அதே போல நாமும் மன்றாடுகின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருப்பாடல் 51 கூறுகின்றது, குற்றமுள்ள
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நம் பாவம் பலவீனமானவர்கள் பாவம் செய்தாலும் இந்த நொறுங்கிய உள்ளத்தோடு கடவுளிடம் மண்டிட்டு கேட்கின்ற பொழுது கடவுள் நம்ம பாவத்தை மன்னித்து அவரோடு இணைத்துக் கொள்வார் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி என்னவென்றால் நோன்பு. ஆக இந்த நோன்பு என்பது யாருக்காக என்று பார்த்தோம்னா, உனக்காக. கடவுளுக்காக நான் 40 நாள் கறி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கடவுளுக்காக நான் இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லாமே நம்மை சுய ஆய்வு செய்வதற்காக தானே இதெல்லாம். ஆக இந்த நோன்பு என்பது உணவருந்தாமல் இறைச்சி உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, நமது ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதுதான் நோன்பு. ஆக நம்முடைய ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, நம்முடைய தோல், இவற்றையெல்லாம் அடக்கி ஆளுகின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். ஆக கண் எதை குறிக்கின்றது? தீயவற்றை பார்க்காமல் இருத்தல். ஆக ஒருவரிடம் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க கூடாது, அவர்கள்ட்ட நன்மையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த தவக்காலமானது அதுக்காக அழைப்பு விடுக்கின்றது. கண் இந்த கண்ணை வைத்து பல சமயங்களில் நாம் பல தவறுகளை செய்கின்றோம். அதிக நேரத்தை பொழுதுபோக்குக்காக செலவிடுகின்றோம். அதிக நேரம் தொலைக்காட்சியில் நாம் நேரத்தை செலவிடுகின்றோம். அதிக நேரம் அலைபேசியில் நாம் செலவிடுகின்றோம். அதிக நேரம் தேவையில்லாத படங்களை பார்த்து நமது வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த கண் நாம் தூய்மையாக இருந்தது என்றால் நம் கண் தான் நம் உடலுக்கு விளக்காக அமையும், நன்மையாக இருக்கும் என்பது இந்த நாள் மைய கருத்து. அதே போல நமது பார்வையை தூய்மை வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் காதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். காது தூய்மையாக வைத்தால் சுத்தமாக இருக்கிறது அல்ல, தீய வார்த்தைகளை கேட்காமல் இருத்தல், தீய வார்த்தைகள் நாவினால் பேசாமல் இருத்தல், இதையெல்லாம் இந்த தவக்காலத்தில் நாம் குறைத்து கொள்ளுகின்ற பொழுது அல்லது விட்டு விலகின்ற பொழுது கடவுளின் அருளையும் ஆற்றலையும் நாம் நேரடியாக பெற்று திரும்புவோம் என்பது இந்த நாளில் மைய கருத்து. ஆக நோன்பு, இயேசுவும் 40 நாள் நோன்பு இருந்தார். மத்தேயு அதிகாரம் 4 இறைவசனம் 2. நோன்பு இருக்கும்போது அவருக்கும் சோதனைகள் வந்தது. என்ன வகை சோதனை என்றால், அந்த வாசகத்தில் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 4:2 வாசிக்கின்ற பொழுது, இயேசு பசியுற்று இருந்தார். அப்பொழுது அலகை வந்து அவரை சோதித்தது. என்னவென்றால், நீ கடவுளின் மகன் தானே, இந்த கல்லை எல்லாம் அப்பமாக மாற்றும் என்று இயேசுவிடம் அந்த அலகையானது கூறியது. அப்பொழுது இயேசு மிக அழகாக பதில் சொன்னார். என்னவென்றால், மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றான். ஆக இந்த காலம் கடவுளின் வாய்ச்சொல், கடவுளின் அருள் இருந்தது என்றால் கண்டிப்பாக நம்மால் எதையும் சாதித்து விட முடியும். ஆக நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கடவுளோடு இணைகின்ற ஒரு அருமையான ஒரு காலம். ஆனால் இந்த காலத்தில் பல சோதனைகள் வரும். நான் முயற்சி எடுத்திருப்போம், இந்த 40 நாள் நான் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த 40 நாள் நான் ஜபம் பண்ணுவேன், இந்த 40 நாள் நான் தினந்தோறும் திருப்பலிக்கு வருவேன், இந்த 40 நாள் நான் தினந்தோறும் விவிலியத்தை வாசிப்பேன் என்று ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்போம். அதில் துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி எடுத்து வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக கடவுளின் அருளையும் ஆற்றலையும் நம்மால் உணர முடியும். ஆக இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நீங்கள் ஜபம், தபம், நோன்பு, இந்த 3ஐயும் கடைபிடிப்போம். கடவுளின் அருளை நாம் பெறுவோம். இறுதியாக உலகம் சேமிக்க சொல்லுகின்றது, இயேசு இழக்க கற்றுக் கொடுக்கின்றார். இழக்க கற்றுக்கொள்வோம். எதை இழந்தால் இயேசுவை பெற்றுக்கொள்வோமோ அவற்றை இழக்க கற்றுக்கொள்வோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நமது தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் பிறர் நலனுக்காகவும் பொது நலனுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, மனித ஞானத்தை விட இறை ஞானத்தை ஏற்று அந்த ஞானத்தின் வழி தங்கள் மக்களை வழிநடத்தும் திரு அவையின் தலைவர்கள் இறை ஞானத்தின் ஆற்றலை உணர்ந்தவர்களாய் தங்கள் மக்களை அதன் வழியில் வழிநடத்திடும் ஆற்றலை அளித்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் தங்களிடம் அளிக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து தங்கள் சொந்த விருப்பத்தை அல்ல, இறை திருவுளத்தை நிறைவேற்றி மக்களுக்கு அமைதியும் பாதுகாப்பான ஆட்சியை வழங்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா,
உம் திருமுன் அமர்ந்திருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் விழுமியங்களோடு வாழ்வோராக விளங்கிடவும், எங்களுடன் வாழும் மக்களுக்கு நாங்கள் இருளகற்றும் ஒளியாகவும், சாரமிழந்த மக்களுக்கு நீர் உரைத்த உள்ளபடி அவர்கள் வாழ்வுக்கு சுவையூட்டும் உப்பாக வாழ்ந்திடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நுகர்வு கலாச்சாரம், அதிகார போக்கு, உலகமயம், தாராளமயம், கணினி மயம் ஆகியவற்றில் சிக்குண்டு பல சோதனைகளால் அலகழிக்கப்படும் மக்களை உம் அன்பு கரத்தால் அரவணைத்துக் கொள்வீராக. உமது துணையோடு மக்கள் அனைவரும் அனைத்து விதமான சோதனைகளையும் வென்று உம் பிள்ளைகளாக வாழ வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தவக்காலத்தின் முதல் வியாழன் இன்று உம் திருமுன் அமர்ந்திருக்கும் நாங்கள் இக்காலத்தை நல்ல வகையில் பயன்படுத்தி எங்கள் நோன்பு, ஜெபம், அற செயல்களை சரியாக கடைபிடித்து பாவங்களிலிருந்து விடுபட்டு உள்ளார்ந்த மனம் மாற்றம் பெற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நீர் உமது பணியை துவங்கும் முன் 40 நாள்கள் தவம் இயற்றி அப்போது உமக்கு நேரிட்ட அனைத்து சோதனைகளையும் வென்று இறை திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாங்கள் இந்த தவக்காலத்தில் எங்களை நல்ல முறையில் தயாரித்து கொண்டு உமது பாடுகள், மரணம் ஆகியவற்றை ஆழ்ந்த நம்பிக்கையோடு தியானித்து உயிர்ப்பு பெருவிழாவில் பங்கேற்று மகிழ ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய கடுமையான வாழ்வு சூழலில் மக்கள் பொதுவாக இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஆகிய 2 விதமான நம்பிக்கையும் இழந்து தங்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து இறைவனாகிய உம்மையும் தங்கள் வாழ்வு சூழலில் சந்தித்து உம்பால் திரும்பி மனமாற்றம் பெற்று வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உமது அருளையும் ஆற்றலையும் என்னாலும் எப்பொழுதும் எங்கள் மீது நிறைவாக பொழிந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பிறைவா, இன்று நாங்கள் தவக்காலத்தில் 2ஆம் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்வில் ஜபம், தபம், நோன்பு ஆகியவற்றை கடைபிடித்து உம்மிடம் நெருங்கி வர எங்களுக்கு உதவி அருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் ஆண்டவர் எனக்கு உலகனை வாழ்த்தப்படுவராக இருந்த இதயத்தின் நிலத்தோர் பழமான எதை நான் தருவேன் இறைவா, உரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, உரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே, கல்வாரி மலையில் இருந்தாயோ எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் கீழாக. இதை நான் தருவேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன்னிற்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்றும் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உமையாம் பெரும்போது, உலகம் யாவும் பெருமையே உமையாம் பெரும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா, வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்று கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையினால் ஆசிர் பெற்று நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடராக சீடத்தியாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிவிட்டது. இறைவனுக்கு நன்றி. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே,
எமக்காய் சிலுவையை